ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். நாம் இப்போது குக் பண்ண மட்டன் ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் வச்ச மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இப்போ ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நாம் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நாம் இப்போ கீயும் சேர்க்க போகிறோம். ஸோ ஆயிலும் கீயும் நாம் இப்போ சேர்த்தாச்சு. நாம் இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். இது என்னென்னா பே லீஃப், ஒரு பெரிய ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சாதாரண சின்ன ஏலக்காய், அப்புறம் மேஸுங்கிறது. ஸோ இதெல்லாம் நாம் இப்போ சேர்க்க போகிறோம். அண்ட் இது கூடவே நாம் கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் மிளகு இதுவும் சேர்த்துடலாம். அண்ட் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 10 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நான் நல்லா ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ தட் சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்காக நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நாம் 3 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. ஸோ நான் 6 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். அந்த 6 கப் தண்ணியில் பார்த்தீங்கன்னா மட்டன் நம்ம குக் பண்ண தண்ணியும் இருக்குது. ஸோ அது மட்டன் குக் பண்ண வாட்டர் ப்ளஸ் plain வாட்டர் எல்லாம் சேர்த்து
ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 6 கப்ஸ் வர மாதிரி தான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். ஸோ நான் இப்போ மட்டனோட வாட்டர் அண்ட் ப்ளெயின் வாட்டர் எல்லாம் சேர்த்து 6 கப்ஸ் ஊற்ற போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம இனி வாட்டர்லாம் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் ஆட் பண்ணி ரைஸை போட்டுற வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் புலாவ் தான் பண்ண போகிறோம், பிரியாணி பண்ணலை. ஸோ பிரியாணி பண்ணுறதோட நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆனியன்ஸு. இப்போ நம்ம புலாவ் தான் பண்ணுறோம். ஸோ இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப கறியை விட்டோம்னா புலாவோட கலரும் சேர்ந்து மாறிடும். ஸோ இந்த டைம்லேயே நாம் இப்போது மட்டன் ஸ்டாக் ஆட் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் மட்டன் குக் பண்ண வாட்டர். அந்த மட்டன் தண்ணியை நான் இப்போ 1 கப் ஊற்றுறேன். இப்போ நான் ஊற்றுறது 1 கப். இப்போ 2வது கப் ஊற்றுறேன். இப்போ 3வது கப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குக் பண்ண ஸ்டாக் ப்ளஸ் ப்ளெயின் வாட்டர் எல்லாம் சேர்த்து நான் 6 கப்ஸ் கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு 3 கப்ஸ் ஆஃப் ரைஸ்க்கு. இப்போ நாம் ரைஸை நல்லா உள்ளே போட்டுடலாம்.
ரைஸை 3 cups ஆஃப் ரைஸை நல்லா கழுவி வச்சுருக்கேன். நான் இதை சோக் பண்ண மாட்டேன். நான் என்னோடய பழக்கம் அப்படி பாஸ்மதி ரைஸை நான் சோக் பண்ண மாட்டேன், ஏன்னா அது சோக் பண்ணாமே வெந்துடும். இப்போ இந்த ரைஸை நான் ஆட் பண்ணிடுறேன்.